பிடிச்சதெல்லாம் நான் சமைச்சு வச்சிருக்கேன். டீ சாப்பிட்டேன், டைம் இல்ல அப்படின்லாம் எதுவும் சொல்லாம கரெக்டா எல்லாத்தையும் சாப்பிடணும். சரியா? பஞ்சுக்கும் தனியா பேக் பண்ணிருக்கேன். எல்லாத்தையும் அவனுக்கே கொடுத்துறாதீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கா இவ? சாந்தி, சாந்தி, ஏய் சாந்தி, சொல்லுங்கம்மா. என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள? காது கேட்காதா உனக்கு? எவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்கிறது? வாயில என்ன வச்சிட்டு இருக்க? பதில் சொல்லு. நான் ரெடி பண்ண சொன்ன சப்பாத்தி எங்க? இல்லம்மா, இவ்வளவு நேரம் வேதவள்ளி அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க, அதனாலதாம்மா சமைக்க முடியல. ஒரு 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேம்மா. என்ன நீ எனக்கு டைம் தர? உன்னை எப்ப ரெடி பண்ண சொன்ன? இப்ப வந்து காரணம் சொல்லிட்டு இருக்க? அவரு ஆபீஸ் போகணும், டைம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்ற. 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்ற. இங்க பாரு, நான் சொல்ற வேலையை பண்றதுக்கு தான் ஒன்ன இங்க வச்சிருக்கேன். புரியுதா? புரியுதுமா. போய் வேலையை பாரு. சரிங்கம்மா. ஆபீஸ்க்கு போறவங்க தான் டைம்க்கு சாப்பிடணும். ஆட்டோ ஓட்டுறவன் எப்ப சாப்பிட்டாங்க? அனிதா, கொஞ்சம் மரியாதையா பேசு. ஆட்டோ ஓட்டுறவங்கன்னா என்ன சாதாரணமா? பாருடா, கோவம் எல்லாம் வருது. ஏன் புருஷன் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காரு, உங்க புருஷன் ஆட்டோ ஓட்ட போறாரு. ஏன் புருஷன் ஆபீஸ்க்கு போனா லட்சக்கணக்குல சம்பாதிப்பாரு, உன் புருஷன் ஆட்டோ ஓட்ட போனா எவ்வளவு சம்பாதிப்பாரு? அப்போ யாரு சீக்கிரம் வேலைக்கு கிளம்புறது முக்கியம்? இவ்ளோ அவசரமா சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்து விடுறீங்களே, அப்படி என்ன அவரு சம்பாதிக்கிறாரு? என்ன ஒரு 1000 1500? ஒரு நாளைக்கு 1500 ரூபானா மாசம் முழுக்க மாங்குன்னு உழைச்சாலும் ஒரு 45,000 ரூபாய் வருமா? சரி, ரவுண்டா பண்ணா ஒரு 50,000 வச்சுக்கோங்களேன். அதுல வண்டி டியூ, டீசல் செலவு அதெல்லாம் போக ஒரு 20,000 ரூபாய் நிக்குமா? ஆனா என் வீட்டு கார் டிரைவருக்கு நான் எவ்வளவு தெரியுமா கொடுக்கறேன்? 25,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறேன். அனிதா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? ஹலோ ஹலோ, உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு குரல உயர்த்தி பேசுற? நான் தகுதி வேணும்னு கேக்குறேன். எனக்கு வேணாம். சும்மா இருங்க. பாஸ்ல சும்மா ஓவரா பேசுறீங்க. அவங்க தகுதி பத்தி பேசுறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? எங்க வதச்சி போய் நிக்கிறோம்? சொல்றேங்க, போங்க. உங்களால முடியாதுன்னு சொல்றீங்கல்ல, முடியும் நினைச்சு சாதிச்சவங்கள உங்களுக்கு காட்ட போறேன். இன்ஜினியரிங் படிச்சுட்டு கடையே இல்லாம மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தரை காட்ட போறேன். எங்க கூட்டு வாங்க சார். யாருங்க? வணக்கம். வணக்கம். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். சொல்லுங்க. உங்களோட வெற்றி கதைகள்லாம் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. கொஞ்சம் சொல்றீங்களா ப்ளீஸ்? உள்ள வாங்க, சொல்றேன். வாங்க. இதான் என்னோட ஃபிஷஸ் ஸ்டோரேஜ். ஸ்டார்டிங்ல என்கிட்ட காசுல ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கி இங்க முதல்ல அக்கம் பக்கத்து வீடுங்களுக்கு சும்மா சின்னதா என்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபிஷ் எடுத்து அதை பேக் பண்ணி ஃப்ரெஷ்ஷா கொண்டு போய் சப்ளை பண்ணேன். அவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்க. அது மூலமா 1 10 ஆகி 20 ஆகி படிப்படியாக மேலே போச்சு. இப்போது பெரிய பெரிய ஹோட்டல்ஸு ரெஸ்டாரண்ட்ஸ்னு ஒரு 25லேருந்து 30 ஹோட்டல்ஸ் வரைக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். டெய்லியும் ஏர்லி மார்னிங் 3 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தான் நமக்கு வேலை. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான். இது போக நான் தமிழ்நாட்டில் நிறைய சிட்டிஸ்க்கு மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் அந்த மாதிரி இடத்துக்கு ஹோல்சேலாக சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்கில் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன். ஆனால் இப்போ என்னோட வருமானம் வந்து மாதம் 1 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்கேன். புரியல,
ஆச்சரியமா இருக்குது. பிரவீப்பா இருக்குதுங்க. சின்ன வயசு பையன் இருக்கிறாரு. அதுவும் என்னங்க இது பிஏ என்ன படிச்சிருக்கிறாரு. ஐயோ இவ்வளோ படிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டா 10,000 ரூபா கடனை வாங்கி நீ பெரிய ஆளா இருக்காருன்னா ஐயோ செம்ம மாட்டுருங்க. நிஜமாலுமே என்ன சொல்றேன்னு தெரியலங்க. இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? இன்னொருத்தர் மீட் பண்ண போறோம், வாங்க. அது யாருங்க? வாங்க. இங்க யாருங்க இருக்கா? முருகன்னு ஒருத்தர் இங்க இருக்காரு. அவரை தான் பார்க்க வந்திருக்கோம். நான் அவரை பத்தி சொல்றதை விட நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்குங்க. வாங்க. அண்ணா வணக்கம். வாங்க. வணக்கம். இவர் என்னோட ஹஸ்பண்ட் நாகராஜ். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். வாடகையில வெட்டி கொடுத்தே சென்னையில வீடு காருன்னு வசதியா இருக்கீங்களே, எப்படி இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆனீங்க? ப்ளீஸ் எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்கள் ஊரில் விவசாயம் தான் பிரதான தொழில். விவசாயத்துக்கு மழை தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். எந்தவித வேலை வாய்ப்பும் இல்லாமல் இருந்தோம். சென்னைக்கு வேலை தேடி வந்தேன். நிறையா கடை கம்பெனிகளுக்கு வேலை கேட்டு போனே வந்தேன், ஒன்றும் கிடைக்கல. அதோடு இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறமா சொந்தமாக ஒரு தொழில் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். என்னோட தம்பி இங்கே இருந்தான். அவனை உதவிக்கு வச்சுக்கிட்டு ஊர்களில் இருந்து வாழை இலைகளை வர வச்சோம். ஏன்னா இங்கே இலைகளுக்கு தட்டுப்பாடாக இருந்துச்சு. ஹோட்டல்களுக்கு போட்டோம். அப்படியே ஒரு ஹோட்டலு, 2 ஹோட்டலு, 3 ஹோட்டல் ஆச்சு. இப்போ கிட்டத்தட்ட சென்னையில் இருக்கிற 100 ஹோட்டலுக்கு இலைகளை கட் பண்ணி கொடுக்குறேன். தொழில் நல்லா இருக்கு. அதனால இன்னைக்கு வீடு காருன்னு வசதியாக இருக்கேன். இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட் நாகராஜ். உங்க வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற கதைகள்லாம் நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். எங்களுக்காக சொல்லுங்களேன் ப்ளீஸ். எனக்கு கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கிராமம். விவசாய குடும்பத்தில் பிறந்து விவசாயம் பார்த்தேன். கடுமையான ஒரு கஷ்டம், மழை இல்லை, பெரிய வறட்சி. ஆனால் என்ன பண்ணுறது, ஏதாவது தொழில் பண்ணணுமேட்டு நானும் என் நண்பர்களும் சேர்ந்து மேல்மருவத்தில் ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பித்தோம். பெரிய எதிர்பார்ப்போடு ஆரம்பித்தோம். ஹோட்டல் வச்சா பெருசாக முன்னேறிலான்னு ஆசைப்பட்டோம். அது மூலிமா பெரிய தோல்வி, பெரிய லாஸ். அப்போ என் நண்பர்கள்லாம் பயந்தாங்க. அடுத்த தொழிலுக்கு எங்கூட பின்னால் வர்றதுக்கு பயந்தாங்க. இல்லை முடியாதுன்னாங்க. சரி என்ன பண்ணுறதுன்ட்டு திருச்சி பக்கத்தில் மங்களமேடங்கிற ஊரில் என் சித்தப்பா கும்பகோணத்தில் இருந்ததுனால இந்த கும்பகோணம் டிகிரி ஃபில்டர் காஃபின்ட்டு ஒரு மெத்தட் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்போ இதையே மக்களுக்கு பண்ணி கொடுக்கலாமேன்ட்டு பித்தளை டபரால ஃபில்டர் காஃபி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னுட்டு இங்கே திருச்சி பக்கத்தில் மங்கள மேடையில் ஆரம்பித்தோம். அந்த பித்தளை டபரால காஃபி கொடுத்த உடனே மக்கள் எங்களுக்கு பெரிய ஆதரவு கொடுத்தாங்க. சரி நல்ல ஆதரவு கொடுக்குறாங்களேன்ட்டு கோயம்புத்தூர் பக்கத்தில் பல்லடங்கிற ஏரியாவில் ஒரு கடை ஓப்பன் பண்ணேன். அதுக்கு இதை விட பெரிய அளவில் ஆதரவு தந்தாங்க. இதை பார்க்கும்போது மக்கள் எல்லாம் விரும்புகிறாங்கன்னு இதை விட பெருசாக பண்ணலான்னு ரொம்ப அக்கறையா நல்லா உழைச்சேன். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நைட்டும் பகலாக 18 மணி நேரம் உழைச்சேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 89 கடைகள் தமிழ்நாட்டில் இந்த KDFC ஒன்லி காஃபி, கும்பகோணம் டிகிரி ஃபில்டர் காஃபின்னு வளர்ந்து நிற்குது. ப்ரைவேட் லிமிடெட் பண்ணியிருக்கேன், ட்ரேடு மார்க் வாங்கியிருக்கேன், ISO வாங்கியிருக்கேன். இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன். அதனால் நீங்கள் உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அதில் முயற்சி, விடாமுயற்சி, விவரமான முயற்சி, இந்த 3ஐயும் நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிய இடத்த நீங்கள் எதை நினச்சிங்களோ அதில் சாதிக்கலாம். எல்லாரும் பேசினது பாத்தீங்கல்ல, அவங்க எல்லாருமே உங்களை மாதிரி இருந்தவங்க தான். போராடி ஜெயிச்சு இன்னைக்கு அவங்களுக்கான ஒரு இடத்துல இருக்காங்க. நம்மளால முடியாதுன்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த உயரம் கண்டிப்பா சாத்தியமே ஆயிருக்காது. வெறும் வார்த்தையா சொன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை வராதுன்னு சொல்லிதான் நேர்ல கூட்டிட்டு போய் அவங்க எல்லாரையும் உங்களுக்கு காட்டினேன். இப்பவாச்சும் தன்னம்பிக்கை வந்திருக்கா? நீங்க பேசின எனர்ஜி வருது. நீங்க கூட இருந்தா எல்லாத்தையும் ஜெயிப்பேன்னு சொல்றீங்க.